சொல்றாங்க அப்படின்னா, சயின்ஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, வளர்மதி டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸாம் இன்விஜிலேஷனா வரும்போது யாராவது காப்பி அடிக்க முடியுதா? காப்பி அடிக்க முடியுமா? யாரும் காப்பி அடிக்க கூடாது. யாரையும் பார்த்து எழுதவும் விடவே மாட்டாங்க. சரி, அதான் நியாயம். எப்பவுமே உழைச்சி தான் நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்க தினம் வர ஒரு சயின்ஸ் டீச்சரா மட்டும்தானே தெரியும். உங்க ஸ்கூலுக்கு தினம் ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்துட்டு போறாங்க. உங்க கிளாஸுக்கு எல்லா பீரியடுக்கும் வராங்க. உங்களுக்கு பிராக்டிக்கல் சொல்லி தராங்க, சயின்ஸ் சொல்லி தராங்க. அவங்க சீக்கிரத்திலேயே எக்ஸாம் எழுதி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க ஒரு சின்ன கிராமம், உங்க அஸ்தினாபுரம் மாதிரி ஒரு விழுப்புரம் பக்கத்துல பனையபுரம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து உங்களை மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கேர்ள்ஸ் நானா அங்க வெளியில போயிட்டுமா, புரம்னு ரொம்ப சின்ன கிராமம். அந்த ஊருக்கெல்லாம் பஸ்ஸே வராது சரியா. அந்த ஊர்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட்ல எக்ஸாம் வைப்பாங்க. டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் லைக் தட் டீச்சர் ஆயிட முடியாது. கவர்மெண்ட்ல டெட் எக்ஸாம்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியாகணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 2 டிகிரி இருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே முதல்ல தகுதி ஆகும். இப்போ 10th படிக்கிறீங்க, இந்த ஸ்கூல்ல 10th வரைக்கும் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் +1 படிக்கணும், +2 படிக்கணும். +2 முடிச்ச பிறகு 3 வருஷம் காலேஜுக்கு போகணும். காலேஜ் 3 வருஷம் படிச்ச பிறகு பிஎட் 2 வருஷம் படிக்கணும். அந்த பிஎடும் படிச்ச பிறகுதான் நீங்க டெட் எக்ஸாமே எழுத முடியும். அந்த டெட் எக்ஸாம் 5 லட்சம் 6 லட்சம் பேர் எழுதுவாங்க தமிழ்நாடு முழுக்க. ஒருத்தர் 2 பேர்லாம் எழுத மாட்டாங்க. அதுல இருந்து செலக்ட் ஆகி வந்தவங்க தான் உங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் 2 பேருமே. அது மட்டும் இல்ல, உங்க சோசியல் டீச்சர் இருக்காங்கல்ல, சோசியல் சாரு, சோசியல் டீச்சர், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க தான். அப்ப அது எவ்வளவு கஷ்டம். ஒருத்தர் 2 பேர் கூட போய் போறது ஈஸி. ஆனா லட்சக்கணக்காக தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க எழுதுறதுல செலக்ட் ஆகி வந்ததுனாலதான் கவர்மெண்ட் வேலையில அவங்க இன்னைக்கு இருக்காங்க. அதனால எங்க டீச்சர்ஸ பார்த்தாலும் கிளாஸ்ல முதல்ல ஒரு தடவை விஷ் பண்றீங்க இல்லையா, குட் மார்னிங் சொல்றீங்க, அது போதும். சும்மா அவங்களை பார்க்கும் போதெல்லாம் விஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காலையில விஷ் பண்றீங்க போதும். அதே மாதிரி நீங்க கலர் ட்ரெஸ்ல இருக்கீங்க, வெளியே எங்கேயாவது பாக்குறீங்கன்னாலும் அவங்கள விஷ் பண்ணணும். எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கூல்ல உங்களை நீங்க நல்லா நெறிப்படுத்தணுன்றதுக்காக தான் அவங்க இப்ப கூட அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க எக்ஸாம்ல காப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த எக்ஸாம வேற கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அவங்க திரும்பவும் எழுத வச்சாங்க. அவங்க எந்த காலத்திலயும் எந்த குழந்தையும் உழைப்ப நம்பணும். இப்பதானே அந்த 10th அண்ணால என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்க பழைய பசங்க சொன்னதை கேட்டு சரியா படிக்காம போயிட்டோம், கடைசி நாள் பயங்கரமா எங்களை பிடிச்சிட்டாங்க, எங்களால திரும்பி கூட பார்க்க முடியல, உன்னை நம்பி மட்டும்தான் எங்க இருந்தாலும் நீ போகணும், மற்றவங்களை நம்பி எல்லாம் போகவே கூடாது. கடவுள் நமக்கு நிறைய விஷயங்களை அழகா படைச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும், கை கால் நல்லா இருக்கு, மூளை நல்லா இருக்கு இல்லையா, உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அது மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். நல்லபடியா லைஃப்ல கொண்டு போகும். யாரையுமே அவமதிக்கிறது, கிண்டல் பண்றது, காலையில சொல்றீங்கல்ல, யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருவேனா தரமாட்டேனா அப்படின்னு சொல்றோம். அதை கடைபிடிக்கணும் லைஃப்ல. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு அந்த பாட்டு. கொஞ்சம் சிரிக்காம பாடினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஐஸ்வர்யா.